அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்ல நம்ம பார்க்க போற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் சூடு பிடிச்சிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திடீரென்று டெல்லி பயணம் மேற்கொண்டிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை பற்றி தாங்க இன்னைக்கு நாம வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக சட்டசபை தேர்தல்களும் சூடு பிடிச்சிருக்கக்கூடிய நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டிருக்கக்கூடிய திடீர் டெல்லி பயணம் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த தேர்தலில் அதிமுக 170 தொகுதிகளில் நேரடியாக போட்டியிட வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருப்பதாக தெரிகிறது. பாஜக, பாமக, அமமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுக்கு மீதம் இருக்கக்கூடிய 64 இடங்களை மட்டுமே ஒதுக்க அவர் திட்டமிட்டிருக்கார். தொகுதி பங்கீட்டில் நிலவும் இழுபறியை தீர்த்து தனது கணக்கின்படி உடன்பாட்டை எட்டவே அவர் அமித்ஷாவை சந்திக்க சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. தொகுதி பங்கீடை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகளிடையே கடும் போட்டி நிலவுகிறது. பாஜக தனித்து 30 தொகுதிகளையும் பாமக 17 தொகுதிகளையும் கேட்டு வரும் சூழலில் அமமுக மற்றும் இதர கட்சிகளும் தலா 20 தொகுதிகள் வரை எதிர்பார்க்கின்றன. இந்த எண்ணிக்கை எடப்பாடி பழனிசாமி ஒதுக்கி இருக்கக்கூடிய 64 இடங்களை தாண்டுவதால் கூட்டணி கட்சிகளை சமாதானப்படுத்தி தனது 170 தொகுதிகள் என்ற இலக்கை எட்ட அதிமுக தலைமை தீவிரமாக முயற்சி செய்து வருகின்றது. இதற்காகவே டெல்லி மேலிடத்துடன் நேரடி பேச்சுவார்த்தையில் அவர் இறங்கியும் இருக்கார். இன்னொரு முக்கிய பிரச்சனையாக சின்ன விவகாரம் உருவெடுத்திருக்கிறது. அமமுக, தமாக தவிர்த்த இதர சிறிய கட்சிகளை தாமரை சின்னத்தில் போட்டியிட வைக்க டெல்லி பாஜக முயற்சித்து வந்துட்டு இருக்காங்க. இதன் மூலம் பாஜகவின் வாக்கு சதவிகிதத்தை உயர்த்தலாம் என்பது அமித்ஷாவின் கணக்காகவே இருக்கிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ சிறிய கட்சிகளை இரட்டை இலை சின்னத்திலேயே போட்டியிட வைக்க வேண்டும் என்பதில் பிடிவாதமாகவே இருக்கின்றார். சின்னம் மாறுவது தேர்தல் வெற்றியை பாதிக்கக்கூடும் என்பது அதிமுகவின் அச்சமாக இருக்கின்றன. சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 1 மாதமே இருக்கக்கூடிய நிலையில் திமுக தரப்பிலும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் மும்முரமாக நடந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த இக்கட்டான சூழலில் எடப்பாடி பழனிசாமி முன்வைக்கும் 170 தொகுதிகள் என்ற நிபந்தனைக்கு அமித்ஷா இறங்கி வருவாரா என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. ஒருபுறம் வாக்கு சதவிகிதத்தை உயர்த்த துடிக்கும் பாஜக, மறுபுறம் தனது ஆதிக்கத்தை தக்க வைத்துக் கொள்ள போராடும் அதிமுக. இவற்றுக்கு இடையேயான இந்த டெல்லி பயணம் தமிழக அரசியலில் ஒரு திருப்பு முனையாக அமையும் என எதிர்பார்ப்பு எழப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தற்போதைய சூழ்நிலையில் சென்னையில் திமுக வலிமையாக இருக்கும் தொகுதிகளை கூட்டணி கட்சிகளிடம் தள்ளிவிடும் முனைப்பில் அதிமுக இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக திமுக வலிமையாக இருக்கும் தொகுதிகளில் அதிமுக வேட்பாளர் போட்டியிட விரும்பாத சூழலில் பாஜக, பாமக மற்றும் தமாக ஆகிய கட்சிகளிடம் அனைத்து தொகுதிகளை ஒதுக்க பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக விவரம் அறிந்தவர்கள் கூறுகின்றனர். 2021 சட்டசபை தேர்தலில் சென்னையில் இருக்கக்கூடிய 16 தொகுதிகளையும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் கைப்பற்றின. அதிமுகவின் அடையாளமாக இருந்த ஜெயக்குமார் கூட தோல்வி அடைந்தார். 2011 சட்டசபை தேர்தலை தவிர்த்து சென்னை எப்போதும் அதிமுகவுக்கு சாதகமாக இருந்ததே கிடையாது. இதனை மனதில் வைத்து அதிமுக கூட்டணி கட்சிகளுடன் காய் நகர்த்தி வருவது தெரிய வந்திருக்கிறது. அதாவது சென்னையில் சவால் நிறைந்த தொகுதிகளை பாஜக, பாமக மற்றும் தமாக பக்கம் தள்ளிவிடும் திட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி இருப்பதாக விவரம் அறிந்தவர்கள் கூறுகின்றனர். ஏற்கனவே பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததால் சிறுபான்மை சமூக மக்களின் வாக்குகள் கிடைக்குமா என்ற கேள்வி ஒவ்வொரு அதிமுக வேட்பாளரின் மனதிலும் இருந்து வருகிறது. இதனால் சென்னையில் மீண்டும் திமுக வலிமையாக இருக்கும் தொகுதிகளில் போட்டியிட அதிமுக விரும்பவில்லை. இதனால் சென்னையில் குறிப்பிட்ட அளவிலான தொகுதிகளை பாமக, தமாகவிடம் கொடுக்க பேச்சுவார்த்தை நடத்தி வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அன்புமணி மற்றும் ஜி.கே. வாசன் தரப்பில் சென்னையில் நாங்கள் போட்டியிட விரும்பவில்லை என்பதை எடப்பாடி பழனிசாமியிடமே கூறியிருக்கின்றனர். அதிலும் திமுக வலிமையாக இருக்கும் தொகுதிகளை
பாமக தமாக பக்கம் தள்ளிவிட முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறது. இருப்பினும் என்டிஏ கூட்டணியில் பாஜக மட்டுமே தலைநகரில் போட்டியிட ஆர்வம் காட்டியிருக்கிறது. பாஜக தரப்பில் 4 தொகுதிகளை அதிமுக தலைமையிடம் கோரியிருக்கின்றனர். அதில் பிராமண சமுதாய வாக்காளர்கள் அதிகம் இருக்கக்கூடிய தீநகர், மயிலாப்பூர், வேளச்சேரி தொகுதிகளை கோரியிருக்கிறார்கள். அதேபோல் ஐடி ஊழியர்கள் அதிகம் வசிக்கும் விருகம்பாக்கம், வடமாநில மக்கள் அதிகம் இருக்கும் துறைமுகம் மற்றும் வில்லிவாக்கம் தொகுதிகளை கோரியிருப்பதாக தெரிகிறது. இதில் அதிமுக தரப்பில் துறைமுகம் மற்றும் வில்லிவாக்கம் தொகுதியை கொடுக்க முன்வந்ததாக கூறப்படுகிறது. இருப்பினும் தீநகர், வேளச்சேரி, மயிலாப்பூர் மற்றும் விருகம்பாக்கம் ஆகிய 4 தொகுதிகளில் 2 ஒதுக்கீடு செய்ய வலியுறுத்தி வருகிறார்கள். தீநகர் தொகுதியில் ஏற்கனவே வினோஜ் பி செல்வம் தேர்தல் பணிகளையும் தொடங்கி மேற்கொண்டு வருகிறார். அதேபோல வேளச்சேரி தொகுதியில் SD சூர்யா தேர்தல் பணிகளை மும்முரமாக செய்து வருகிறார். ஆனால் பாமக தரப்புல சென்னையில் எந்த ஒரு தொகுதிகளையும் போட்டியிட விரும்பவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. சென்னைக்கு பதிலாக கடலூர், தருமபுரி, விழுப்புரம், கிருஷ்ணகிரி, சேலம் மாவட்டங்களில் அதிக தொகுதிகளை ஒதுக்குமாறு கோரியும் இருக்கின்றனர். அதாவது வன்னியர் சமூக மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய மாவட்டங்களில் பாமக சீட்டுகளை எதிர்பார்க்கிறது. அதேபோல் தமாக தரப்பிலையும் ஈரோடு மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் தொகுதிகளை ஒதுக்கீடு செய்ய கோரிக்கையும் வைக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது தேர்தல்களும் நாளுக்கு நாள் சூடுபிடிக்கக்கூடிய பட்சத்தில் தற்போது 170 பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக, பாஜக, பாமக, அமமுக உள்பட கூட்டணி கட்சிக்கு 64 தொகுதிகள் எடப்பாடி போட்டிருக்கக்கூடிய கணக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. சட்டசபை தேர்தலில் அதிமுக நேரடியாக 170 தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்பதில் எடப்பாடி பழனிசாமி குறியாகவே இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. பாஜக, பாமக, அமமுக மற்றும் இதர கட்சிகளை 64 தொகுதிகளுக்குள் கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் அதிமுக தீவிரமாகவே இருக்காங்க. சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 1 மாதமே இருக்கக்கூடிய சூழலில் திமுக தரப்பில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை மும்முரமாக நடந்து வந்து கொண்டிருக்கிறது. இதனிடையே பங்கீட்டில் எடப்பாடி பழனிசாமி கரார் காட்டி வருவதாகவும் கூறுகின்றனர். இதன் காரணமாகவே நேரடியாக அமித்ஷாவுடன் பேச எடப்பாடி பழனிசாமி பயணித்திருக்கிறார். இதனால் பாமக, பாஜக, அமமுக, தமாக உள்ளிட்ட இதர கட்சிகளை 64 தொகுதிகளுக்குள் அடக்க வேண்டும் என்பதே அதிமுகவின் முடிவாகவே இருக்கிறது. அதற்கு ஏற்ப தொகுதி பங்கீட்டை முடிக்க எடப்பாடி பழனிசாமி காய் நகர்த்தி வருகிறார். ஆனால் பாஜக தனியாக 30 தொகுதிகளும், அமமுக மற்றும் இதர கட்சிகளுக்கு 20 தொகுதிகளையும் கோரி வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் பாமக அன்புமணி தரப்பு 17 தொகுதிகள் கேட்டு வருகிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம்.